உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெண்ணெய் புட்டு ஈஸியா எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். அம்மா பாட்டி அந்த காலத்துல அதை செய்வாங்க. இதை ஈஸியா எப்படி செய்யறது நம்ம இப்ப பார்க்கலாம். ஒரு கப்பு இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, அதாவது பாயில்டு ரைஸ். இதை 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு கப்பு வெல்லம், 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இதை சாஃப்டா வேக வச்சுக்கணும், ஆனா குழையக்கூடாது. அடுத்ததா ஒரு கப்பு தேங்காய் பூ. இனிமேட்டு இதை எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அரிசி 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். பாருங்க, மாவு நல்லா மைய அரைச்சி வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி மழை மழைன்னு இருக்கணும். அடுத்ததா கடலைப்பருப்பும் நம்ம குழையாம சாஃப்டா வேக வச்சு வச்சிருக்கிறோம். அடுத்ததா வெல்லம். இதை 1 பங்கு மாவுனா 3 பங்கு தண்ணி ஊற்றி நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அடியில் மண் இருக்கும். இப்போ இந்த வெள்ளைப்பாகு கூடயே நம்ம இந்த அரிசி மாவை கலந்துக்கணும். வேக வச்ச கடலைப்பருப்பு இதிலே போட்டுக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். அடுப்பில் இந்த மாவு வச்சு நம்ம அடி பிடிக்காமல் கிளறணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா உப்பு தான் டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா அடி பிடிக்காமல் கிளறிக்கினே இருக்கணும், கைவிடக்கூடாது. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். இது நல்லா மாவு வெந்து பபிள்ஸ் வர அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். திக்கா வெந்து வரணும். உங்களுக்கு ரொம்ப திக்கா ஆயிடுச்சு, வேகலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்குங்க. மாவு நல்லா வெந்துட்டு தண்ணிய கையில தொட்டுக்கின்னு நீங்க இப்படி பாத்தீங்கன்னா கையில ஒட்டாம வரும். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் தேங்காய் பூ இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கிளறி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்க போறோம். சின்ன சின்னதா பவுல் எடுத்துக்குங்க. அதுல கொஞ்சமா தேங்காய் பூ அடியில போட்டுக்குவோம். அடுத்ததா நம்ம செஞ்சு வச்ச இந்த வெண்ணெய் புட்டை அதில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். அது மேலேயும் கொஞ்சம் தேங்காய் பூ நம்ம சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி ஒரு பவுலையும் நம்ம ஊற்றி வச்சுக்குவோம். இது நல்லா 1/2 மணி நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிடணும். பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்ல கவுத்தீங்கன்னா அழகா அந்த ஷேப் வந்துடும். சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பாருங்க, கிராமத்து ஸ்டைல் வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.